மிடில் கிளாஸ் பர்சனா இருக்க நம்ம ஃபினான்ஷியலா என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் மிடில் கிளாஸ்ல இருந்து நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஐடியாவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு நம்ம எப்படியெல்லாம் இருந்தா அடுத்த லெவலுக்கு போகலாம், இதெல்லாம் நான் என்னோட லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் டிஜி ஸ்குவாட், திஸ் இஸ் நசீர், ஃபவுண்டர் ஆஃப் டேஜினியஸ். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆடம்பரமான செலவுகள். நிறைய ஆடம்பரமான செலவு அப்படின்னா, வீட்டில் வந்துட்டு தேவையில்லாத ஃபங்க்ஷனுக்கு தேவையில்லாம செலவு பண்ணணும். தேவையில்லாத ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ மேரேஜ் அப்படிங்கிறது தேவை உள்ளதுதான். ஏன்னா கம்பல்சரி லைஃப்ல ஒன் டைம் நடக்க போகுது. ஸோ அதனால உங்க விருப்பப்பட்ட மாதிரி நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். அதே வந்துட்டு எகைன் ரிப்பீட் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை ஆடம்பரமா செலவு பண்றதை மேக்சிமம் தவிர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய குழந்தைங்களோட பர்த்டே. இப்போ நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆடம்பரமா செலவு பண்ணீங்க, ஓகே ஹாப்பி. பட் 2வது வருஷமும் ஆடம்பரமா செலவு பண்றது, 3வது வருஷமும் ஆடம்பரமா செலவு பண்றது, 4வது வருஷமும் ஆடம்பரமா செலவு பண்றது, தேவையில்லாத செலவுகளை வந்துட்டு நிறைய பண்றது. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஃபோக்கஸ் பண்ணணும். என்னன்னா, நம்ம எதெல்லாம் தேவை உள்ள செலவுகள், எதெல்லாம் தேவை இல்லாத செலவுகள் அப்படிங்கிற உட்காந்து ஃபில்டர் பண்ணுங்க. ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இப்போ எதுக்காக நீங்க குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்கன்னா, அந்த குழந்தை ஹாப்பி ஆகணும் அப்படின்னு தான் செலிப்ரேட் பண்றீங்க. நல்ல விஷயம் தான். ஹாப்பி ஆகணும்னா ஒரு ஸ்மால் எக்ஸ்பென்சஸ்ல ஒரு கேக் வாங்கி அதை நல்லா செலிப்ரேட் பண்ணி அந்த குழந்தைய வந்து ஹாப்பி பண்ணலாம், ஓகேங்களா? அதை விட்டுட்டு நான் பெரிய செலவுகள், அதாவது இது ஜஸ்ட் ஒரு 10,000 முடியக்கூடிய செலவை நான் 1 lakhக்கு செலவு பண்ண போறேன், 3 lakhக்கு செலவு பண்ண போறேன், 5 lakh என் குழந்தைக்கு விருப்பப்பட்ட இதுல வந்துட்டு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க. பட் அது இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு மட்டும் அந்த குழந்தைக்கு ஹாப்பியா கொடுக்குமே தவிர, ஆஃப்டர் தட் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஹாப்பியா கொடுக்குமான்னு கேட்டா இல்ல. இப்போ நம்ம கூட இருக்கோம், அதனால அந்த குழந்தைய ஹாப்பியா வச்சுக்க முடியும். பட் நம்ம நாளைக்கு இல்லைன்னா அந்த குழந்தை என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு நீங்க கிஃப்ட் கொடுக்கறத ஒரு கோல்டாவோ இல்ல ஒரு அசட்டாவோ இல்ல ஒரு ஸ்டாக்ஸாவோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க கிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த குழந்தையோடைய லைஃபா மாற்றும். அண்ட் தென் நீங்க அனாவசியமான செலவை பண்றதை விட இந்த மாதிரி அசட்லயோ இல்ல கோல்டோ, இப்ப நீங்க ஒரு 10 ரூபாய் தேவையில்லாம செலவு பண்றீங்க அப்படின்னா, உங்களோட சேலரி ஒரு 10,000 ரூபாய சேவ் பண்ணி அதை வந்துட்டு ஒரு கோல்டு வாங்கலாம். தாராளமா 10,000 ரூபாய்க்கு ஒரு கோல்டு காயின் வாங்க முடியும். வாங்கி நீங்க அசட்டா சேவ் பண்ணி வச்சீங்கன்னா நாளைக்கு அதோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு வாங்கலாம், இல்லையா ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கலாம். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கத்துக்கங்க. அப்பதான் உங்க லைஃப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத லியாபிலிட்டிஸ்ல வந்து அப்படியே இன்வெஸ்ட் பண்றது. தேவையில்லாத லியாபிலிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, போனா இருக்கட்டும், அண்ட் தென் காரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத லியாபிலிட்டிஸ். என்ன ப்ரோ, நீங்களா வச்சிருக்கீங்க, நீங்களா போன் வச்சிருக்கீங்க, நீங்களா கார் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எதுக்காக இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோட பிசினஸ் ப்ரொஃபஷனுக்காக. ஏன்னா இப்ப எனக்கு கார் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஃப் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றேன், அடிக்கடி டிராவல் பண்றேன். அப்படிங்கப்ப எனக்குன்னு ஒரு ஓன் வெஹிக்கிள் தேவைப்படுது. இப்ப நான் இப்போ மாசம் ஒரு 3 to 4 times நான் சென்னை போனேன் அப்படின்னா, நான் ரெண்டுக்கு ஒரு கார் எடுக்கிறேன் அப்படின்னா, என்னோட கும்பகோணம் டு சென்னைக்கு மினிமம் 9,000 இருந்து 10,000 ஆயிடும். அதே நான் போயிட்டு வர என்னுடைய எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணி பார்க்கும்போது, ஃபுட்டு எல்லாத்தையும் நான் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60,000 இருந்து 70,000 ரூபாய் ஆயிடும். இது ரெண்டல் எடுத்தா மட்டும். அதே வந்துட்டு நான் ஓன் வெஹிக்கிள் வைக்கும்போது எனக்கு ஜஸ்ட் எவ்வளவு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4,500 தான் ஆகுது. ஸோ பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் மற்றும் கார் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் சேர்த்தா ஒரு 6,000 ரூபாய் ஆகுது. ஸோ 4 தாட்டி போயிட்டு வரோம் அப்படின்னா 40,000 ரூபாயில என்னால வந்துட்டு அதை வந்து பேஸ் பண்ண முடியும். ஸோ இதுல என்னால 30,000 ரூபாய் சேவ் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கார் அப்படிங்கிற பிசினஸ் ப்ரொபோசனுக்காக வாங்க. தென் மொபைல் வச்சிருக்கீங்களா, ஆடம்பரமான மொபைல் வச்சிருக்கீங்க கேட்டா, ஸோ ஒரு செக்யூரிட்டி, ஸோ என்னோட பிசினஸ் ப்ரொபோசல், என்னோட பேங்க்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் செக்யூரிட்டி தேவைப்படுது, அதனால வச்சுக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஆடம்பரத்துக்காக என் வீட்டு வாசல்ல கால் நிறுத்தி வைக்க போனேன், தேவையில்லாத விஷயத்துக்கு நான் மட்டும் தான் போயிட்டு வரேன், நான் இங்கேருந்து இங்க போட்டு கூட காலையில தான் போயிட்டு வருவேன் அப்படின்னு கேட்டா கூட அது தப்பு தான். பிகாஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா கார் வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். பட் என்னோட ஆஃபீஸுக்கு நான் பைக்ல தான் டிராவல் பண்ணேன். ஏன் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணேன். இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு போயிட்டு வெஹிக்கிள்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னோட எக்ஸ்பென்சஸ் கம்மி ஆகும். பிகாஸ் ஆஃப் நான் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் பண்றதை விட
தேவை உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா வைக்கிறேன். ஏன்னா இது இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் நாளைக்கு அது கண்டிப்பா எனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்றோம். ஸோ அதனால தேவை இல்லாத லியாபிலிட்டிஸ்ல செலவு பண்றத கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிவில ஆடம்பரமா பண்ணுவாங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு டிவி வாங்குவாங்க. டிவில நம்ம டிவி தான் பார்க்க போறோம். 3 லட்சம் ரூபாய்க்கு டிவி வாங்கி தான் பார்க்கணுமா அப்படிங்கல. மினிமம் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணாம 40,000 ரூபாய்க்கு வாங்கலாம், 30,000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ அதனால ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சஸ் கொடுத்து டிவி இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஜாமான்ல பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு நீங்க உங்க மணியை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா தேவை உள்ள விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒரு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் பண்ணாம இந்த எக்ஸ்பென்ஸை கவர் பண்றதுக்கு நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், லைஃப் இன்சூரன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லாமே கண்டிப்பா ஒரு நம்ம இருக்கப்போ ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இப்ப ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஹெல்ப் பண்ணும். அது டிபெண்ட்ஸ் அப்ப அந்த ஏஜை பொறுத்து வெரி ஆகும். இப்ப 18,000 ரூபாய்க்கே வந்து பாத்தீங்கன்னா 1C வரைக்குமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் தராங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றுங்க. ஆக்சுவலி சொல்ல போனா இப்ப எனக்கு எமர்ஜென்சியா ஏதாச்சும் ஒண்ணு நடக்குது அப்படின்னா எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு 5 lakhs தேவைப்படுது அப்படின்னா நான் யாருக்கிட்டையும் போய் நிக்காம இன்கேஸ் எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியே வந்துட்டு எனக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணது ஜஸ்ட் 18,000 தான். பட் என்னுடைய ஹெல்த்தை காப்பாற்றுறதுக்கு அந்த கம்பெனி மூலமா கிட்டத்தட்ட 5 lakhs வரைக்குமே என்ன பண்றாங்க அஃபோர்டபுள் பண்ணி அதனோட செலவுகளை அந்த கம்பெனி அக்செப்ட் பண்ணுது. ஸோ இந்த விஷயத்துல வந்து நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய செலவுகளை கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நிறைய ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்காங்க. அதனாலதான் இன்னும் அவங்க ரிச்சாவே இருக்காங்க. தென் பயங்க மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயம். நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணா ஃபெயில் ஆயிடணும். அதாவது ரிச் பர்சனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இதுதான், நம்ம பயப்படணும், அவங்க பயப்படல. ரிச் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிற அமௌண்ட்டை எப்படி நான் டபுள் ஆக்குறது ட்ரிபிள் ஆக்குறது அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஐயோ இருக்கிறதும் போயிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படும். அப்படி பயப்படாதீங்க. உங்களை அமௌண்ட்டை எப்படி டபுள் ஆக்கலாம், எப்படி ட்ரிபிள் ஆக்கலாங்கிறத யோசிங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி ட்ரிபிள் ஆக்குறது. இப்ப நான் கார் வாங்கணும்னு ஆசைப்படாது, எல்லாருக்கும் உள்ள ஆசை தான், எனக்கும் இருந்த ஆசை தான். நான் கார் வாங்கணும் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்போ நான் அந்த கார்ல இன்வெஸ்ட் பண்றத விட்டுட்டு அதுல உள்ள நல்ல கம்பெனி நான் ஸ்டாக்கா இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பா ஒரு 2 to 3 years ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்படியும் இல்லையா எஸ்ஐபில காம்பவுண்டிங் எஃபர்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுல இருந்து வர ப்ராஃபிட்ல இருந்து நீங்க தாராளமா கார் வாங்கலாம். என்னோட மணி அந்த இடத்துல சேவ் ஆகும். நீங்க வாங்கணும் விருப்பப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பா பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் இப்போ என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குன்னா நான் அதை எப்படி 20,000 ரூபாய் ஆக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க, திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு இது டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும். பயப்படாதீங்க. ரிஸ்க் எடுத்தாதான் நம்ம அடுத்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய பொருளாதாரம் இனிமே மேல மேல வளர்ந்துகிட்டே தான் போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இஎம்ஐஸ் அண்ட் லோன்ஸ்ல போய் நிறைய மாட்டிக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. ஃபர்ஸ்ட் இஎம்ஐல என்ன மாட்டிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ். அதாவது நான் ஒரு நல்ல ஜாப்ல இருக்கேன், ஒரு 50,000 ரூபாய் சேலரி வாங்குறேன் அப்படின்னா உடனே போயிட்டு வீடு கட்டுறதா லோன்ல இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு வீடு எடுக்க போறீங்க, ஒரு 50 வருஷத்துக்கு இஎம்ஐ பண்ண போறீங்க, கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட். இப்போ எனக்குலாம் நிறைய லோன்ஸ் ஆஃபர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. பட் நான் அதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா 50 வருஷத்துக்கு நான் 50 லட்சம் ரூபாய் கட்டணும். நல்லா நம்ம கொஞ்சம் என்ன நடக்குதுங்கிறத இங்க பாத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த இது வருது அப்படின்னா நான் சிம்பிள் கால்குலேஷன்லாம் சொன்னேன், நான் ரொம்பலாம் டீப்பாலாம் இறங்கல. இப்போ 50 லட்ச ரூபா உங்களுக்கு இஎம்ஐ தேவை. 50 வருஷத்துக்கு நீங்க இஎம்ஐ எடுக்கிறீங்க அப்படிங்கப்போ ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் கம்பல்சரி கட்ட சொல்றாங்க. அப்போ நீங்க 30,000 ரூபாய் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, 30,000 ரூபாய் 50 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு அப்படிங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட மோர் தென் இன்ட்ரெஸ்ட். அதாவது நீங்க வாங்குற லோன் அமௌண்ட் 50 லட்ச ரூபாய் விட 3 மடங்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ அது தேவையில்லை. அப்படி உங்களுக்கு ஹோம் கட்டணுங்கிற விருப்பம் இருந்துச்சுன்னா
நீங்க இந்த 30,000 ரூபாய் லோனுக்கு பே பண்ற அமௌண்ட்னு நினைக்கிறீங்க தெரியுமா? அதை ஹோம் வாங்காததுக்கு முன்னாடியே ஓகே இந்த 30,000 ரூபாய் நான் சேவ் பண்ணி வைக்க போறேன். ஒரு எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாசம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 வருஷத்துலயே நீங்க அந்த 50 வருஷம் கட்ட போற அமௌண்ட் வந்து நீங்க 10 வருஷத்துலயே சேமிக்க முடியும். கண்டிப்பா இந்த 10 வருஷத்துல மூவ் பண்ண முடியும். நான் 50 வருஷம் உட்காந்து மாங்குன்னு உழைச்சி இஎம்ஐ பே பண்ணி தேவையில்லாம அவனுக்கு கொடுக்கறதை விட 10 வருஷம் நான் உழைச்ச காசை நான் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல எஸ்ஐபிலயோ நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா கம்பல்சரி என்னால ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இது எனக்கு டைம் டியூரேஷனை கம்மி பண்ணியும் கொடுக்குது, என்னோட லியாபிலிட்டியுமே கம்மி பண்ணுது. அதுக்கப்புறம் தேவையில்லாத பொருளுக்கெல்லாம் இஎம்ஐ, டிவி வாங்கினா இஎம்ஐ, ஏசி வாங்கினா இஎம்ஐ, போன் வாங்கினா இஎம்ஐ, எல்லாத்தையும் இஎம்ஐ. சரி, ஃபர்ஸ்ட் அந்த இஎம்ஐக்குள்ள போவாதீங்க. இது எல்லாமே நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு போன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க 15,000 ரூபாய் பே பண்ணீங்க, தேவையில்லாம 5,000 ரூபாய் பே பண்ணீங்க. இல்ல சில பேர் வருவாங்க, அப்ப நாங்க எப்பதான் அனுபவிக்கிறது, நாங்க எப்பதான் அனுபவிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்றீங்க. அது மிகப்பெரிய தவறு.